சேவிங்ஸ் எப்படி தான் போகலாம், ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்து இயர்லி ஒரு 8% அது மாதிரி வரும் உனக்கு கவர்மெண்ட் சைட் பேங்க்கில் இருந்து. ஆனால் அந்த காசு யூஸ் பண்ண முடியாது, டெபாசிட் பண்ணிட்டா வரும், அது கவர்மெண்ட் கிட்ட தான் அப்படியே இருக்கும், அது பேங்க் கிட்ட. நெக்ஸ்ட்டு வந்து ரெக்கார்டிங் டெபாசிட்னு ஒன்று இருக்கும், ப்ரொவைடட் டெபாசிட்டு அதெல்லாம் இருக்கும், போஸ்ட் சேவிங் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேவ் பண்ணுறது ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும் இதிலலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா லேண்டு கோல்டு அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், அதெல்லாம் நீ வாங்குற இடத்த பொறுத்து. இப்போ நீ நல்லா டெவலப் ஆகிற ஏரியாவில் ஆகுனா உனக்கு நல்லா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் சீக்கிரத்தில். அதுக்கடுத்து என்ன பண்ணால் காசு ஸ்டாக்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெபாசிட் பண்ணணும், அது மூலயமா நல்லா ப்ராஃபிட்ஸ் வரும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு மீதி இருக்கிற காசு தான் நீ ட்ரேடிங் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா காசு தான் ட்ரேடிங் யூஸ் பண்ணுவேன், ரிஸ்க் அதிகம், இதில் ப்ராஃபிட்ஸ் அதிகம் ரிஸ்க்கும் அதிகம். இதெல்லாம் ரிஸ்க் கம்மி. இதெல்லாம் முடிச்ச அப்புறம் மீதி இருக்க எக்ஸ்ட்ரா காசை எஃப்என்ஓக்கு யூஸ் பண்ணும் ட்ரேடிங்க்கு. அது எந்த லெவலில் போடணுன்னு இப்போ இதில் நோட் பண்ணியிருக்கேன். ப்ராப்பர்ட்டி 50%, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 15%, கோல்டு 15%, மீதி இருக்க காசை 20% நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டாக்ஸு ட்ரேடிங் எடுக்கலாம். இந்த ஸ்டாக்ஸு ஷேர்ஸ்லாம் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் பேர் மட்டும் வேறு சொல்லுவாங்க, ஸ்டாக்ஸ் சொல்லுவாங்க, ஷேர்னு சொல்லுவாங்க, அது ரெண்டும் ஒன்று தான். கம்பெனியில் வந்து இப்போ கம்பெனிக்கு வந்து அதான், இப்போ கம்பெனிக்கு வந்து 1 லட்சம் தேவைப்படுதுன்னா வைங்கக்கா, அந்த 1 லட்சத்தை 100 ரூபாவோ 100 குவாலிட்டியாக பிரிப்பாங்க, 100 ஷேர்ஸாக, 100 இல்லை 1000 ஷேர்ஸாக பிரிப்பாங்க, அதான் ஷேர்ஸ். ஒரு ஷேர் நம்ம வாங்கிக்கலாம், அதுவும் ஸ்டாக்னாலும் அதே தான். இப்போ கம்பெனி வந்து மொத்தம் 2 கம்பெனி இருக்குது, பிஎஸ்சி என்எஸ்சின்ட்டு. பிஎஸ்சி வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, என்எஸ்சி வந்து இவங்களாம் அந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ், மெயின் ஸ்டாக் வந்து செல் பண்ணுற இடம். பிஎஸ்சி இங்கே மட்டும் தான் ஸ்டாக்ஸ் செல் பண்ணுவாங்க, லீகல் இங்கே தான் பண்ணி ஆகணும். வாங்குறோம், இது மூலியமாக தான் விற்கிறதெல்லாம் அங்கே தான், இது மூலியமாக தான். இங்கே ப்ரோக்கர் இருப்பாங்க, நான் ப்ரோக்கர் கிட்ட காசு கொடுத்து அதுவும் அப்படி தான். ஆமாம், இதெல்லாம் யார் பார்த்துப்பானா, செபின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு டீம் இருக்கும், அவங்க 2த்தையும் வாட்ச் அவங்க தான் பேக், அவங்க தான் பிஎஸ்சி என்எஸ்சியை பார்த்துப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். அதே மாதிரி எல்லா கம்பெனிஸையும் வாட்ச் பண்ணுவாங்க பிஎஸ்சி என்எஸ்சி. ஏதாவது ஃப்ராட் பண்ணுறாங்களா, ரிசல்ட்ஸ் எப்படி தராங்க, ரிசல்ட்ஸ் ஏதாவது ஃப்ராட் பண்ணுறாங்க செக் பண்ணுவாங்க, டேட்டாஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்புறம் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம மாதம் கட்டுற மாதிரி. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, காசை வந்து ஃபண்ட் மேனேஜர் கிட்ட தருவாங்க. இந்த காசுக்கெல்லாம் ஒருத்தர் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவர் நல்லா படித்தவராக இருப்பார், ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார், அவர் ஸ்டாக்ஸ் அவர் பிரித்து வாங்குவார். இப்போ நம்ம கொடுக்குற காசை 2K கொடுத்தா அந்த 2K பிரித்து ஒரு ஸ்டாக்ஸில் போடுவார். அதில் வர ரிட்டர்ன்ஸில் வந்து அவர் கொஞ்சம் காசு எடுத்துப்பார், கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் காசை எடுத்துகிட்டு மீதி ரிட்டர்ன்ஸ் நம்ம கொடுத்துருவார். அவ்வளோதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஆமாம், லாஸும் இருக்கும் ப்ராஃபிட்டும் இருக்கும். ஆனால் லாங் டேர்மில் பார்த்தா ப்ராஃபிட்ஸ் தான் இருக்கும். அப்புறம் இது ஒரு ஃபார்முலா, ரூல் ஆஃப் 72. இந்த ஃபார்முலா எப்படின்னா 72 டிவைட் பை ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பர்சன்ட் நம்ம ப்ராஃபிட் வருது, அதாவது டிவைட் பண்ணால் எத்தனை வருஷத்துக்கு நம்ம அந்த ப்ராஃபிட் டபுள் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ சும்மா 72 டிவைட் பை நமக்கு ஒரு வருஷத்துக்கு 10% வருதுன்னா இங்கே 10 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் இங்கே வந்துடும் எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும்ன்ட்டு. இல்லை சும்மா இது ஒரு ரூல் இது. இப்போ நமக்கு ஒரு 10% ப்ராஃபிட் வருதுன்னா, இப்போ நம்ம 1 லட்சம் போடுறோம், நமக்கு 10% ப்ராஃபிட் வருது, அது டபுள் ஆகிறதுக்கு 7.2 இயர்ஸ் ஆகிடும், 7 வருஷம் 2 மாதம் அப்படி ஆகிடும். இது வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். இது எப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் காசு சேர்த்து வச்சுருப்போம், ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம மாதம் ஒரு 30K தேவைப்படுது அப்படின்னா இது மூலியமாக நம்ம வித்ட்ரா பண்ணலாம், SWP மூலயமா. மாதம் 10,000 வித்ட்ரா பண்ணுற மாதிரி பிளான் போட்டால் மீதி இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் வந்து வரும். இப்போ ஒரு 10 லேக்லேருந்து 30K வந்தால் மீதி இருக்க 9,70,000 வந்து கொஞ்சம் அதிகமாகினே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக.
ஓவரால் அதுவும் ப்ராஃபிட் தான் நமக்கு. இப்போ ரிட்டையர் ஆகும் தெரியுமா, ஒரு 60 ஏஜுக்கு மேலே, அப்போலாம் இதை போட்டு நம்ம வீட்டிலே ஜாலியாக இருக்கலாம். மாதம் மாதம் அக்கௌண்ட் காசு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் காசும் நமக்கு ஏறிட்டே இருக்கும். வேலை செய்யும்போது இதில் காசு போட்டு வச்சிருந்து ரிட்டையர் ஆகும்போது அதில் வந்து காசு எடுத்து நமக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோன்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. இது 2 தான் முக்கியமாக. இதை வச்சு தான் நம்ம ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணுவோம், எப்படி வாங்கலாமா, எந்த இடத்துல செல் பண்ணணும், எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்ட்டு. இது அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் மார்க்கெட்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்ட்டு, நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கும். அவங்க எப்படின்னா ஒரு டீம் மாதிரி இருப்பாங்க. இவங்க வேலையே ஃபுல்லாக ஸ்டாக் வாங்குறத விற்கிறது அப்படி தான் இருக்கும். அப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், இவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவங்களுக்குலாம். ரீட்டைலர்ஸ்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க. இன்ஸ்டிடியூஷன்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. டொமஸ்டிக் கண்ட்ரி, ஃபாரின் கண்ட்ரி, டொமஸ்டிக் கண்ட்ரி, மியூச்சுவல் இன்சூரன்ஸ். மியூச்சுவல் இன்சூரன்ஸ்லாம் இந்த எப்படி மாமா இது மியூச்சுவல் இன்சூரன்ஸ்லாம்? மியூச்சுவல் இன்சூரன்ஸ் தனித்தனி. ஓ, மியூச்சுவல் அண்ட் இன்சூரன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. ஓகே ஓகே. நம்ம ஏற்கனவே டொமஸ்டிக் கண்ட்ரி நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கவங்க, ஃபாரின்னா அதர் கண்ட்ரிஸ் இன்வெஸ்டர்ஸ். இவங்க தான் கொஞ்சம் அதிகமாக காசு தருவாங்க. ஏன்னா ஃபாரின் ஃபண்டோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. $1 எவ்வளோ அப்படின்னா இந்தியன் ருபீஸில் அதிகமாக இருக்குல்ல. அப்போ அவன் $100 போட்டாலே இங்கே நம்ம அதிகமாக இருக்கும். அதனால் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எஃப்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்போவுமே அதிகமாக இருக்கும். டே 4 கவர் பண்ணிட்டு